மணியே இப்போ 6 சார். நாங்கள் கிளம்பிட்டோம். 3 பேருங்க சார். எங்க 2 பேர் தான் இருக்கா? 3 பேருங்க சார். எங்க அப்படின்னா அதான் சொல்லுங்கப்பா. எங்க போறோம்னா ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த புது சேனல்ல. ஸோ பக்தியா ஆரம்பிக்கிறோம். பக்தியா ஒரு இடத்துக்கு போறோம். எங்க 3 பேருக்குமே காமனா பிடிச்ச ஒரே கடவுள் லார்டு முருகா. அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே. அந்த முருகனை மீட் பண்றதுக்காக நாங்க போற இடம் தான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட சிறுவாபுரி போறோம். எஸ், ரொம்ப தூரங்க. இல்ல இருந்து அப்படியே திருப்புங்க. பைக்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்க ஆவடியில இருந்து 2 பைக்ல 3 பேரு. என்ன மக்களே, ரொம்ப குளிரா இருக்குங்க. தம்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்டர்பேர்டு எட்டு வந்திருக்காரு. பெரிய சோகாலி நினைப்பு. பெரிய அச்சம் என்பது மடமையடா எஸ்டிஆர் நினைப்பு இவருக்கு. சோ அதனால சார் வந்து தண்டர்பேர்டு தான் எடுத்து வருவாரு. இவரு காலங்காத்துல நல்லா ரெடியா வந்துட்டாருங்க. சொட்டர்லாம் போட்டு. ஆமாங்க, நான் வேளச்சேரியில இருந்து ஆவடிக்கு எப்படி வர முடியும் சொல்லுங்க. பாப்போம் எப்படி இருக்கு போ சொல்லுன்ட்டு. வெல்கம் டு இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பிரேக் நிறுத்துறோம். ஏன்னா வண்டி ரெண்டுமே டேங்க் எம்டியா இருக்கு. ஸோ பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு ஒரு லாங் ரைடு இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். கிளம்புவோமா? கிளம்பலாம். ஏறுங்க. யூஸ்வல் விளாகா இருந்திருந்தா நாங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி இதோ இந்த பஸ்ல தான் போயிருப்போம். பெரியபாளையம் இது எங்க போகுது? புதுவாயல் அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. வண்டி எடுத்தாலே சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஸோ ஹெல்மெட்லாம் போட்டு 3 பேரும் ரெடி ஆயிடுச்சு. அங்கே ஒருத்தர் மாட்டியாச்சு, நானும் ரெடி ஆயிடுச்சு. பில்லியன் ரைட் பின்னாடி உட்காரவரை ஹெல்மெட் போட்டாச்சு. ஸோ ரைடை இங்கே ஆவடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னது இங்கதான் டீயை குடிச்சிட்டு போவோம். தானோன்னு ஒரு கருப்பட்டி காப்பி கடை இருக்கும். ஆலடிப்பட்டி நிறுத்தி காப்பியை போட்டு போனா கரெக்டா இருக்கும். என்ன பாருங்க மணி 6:50 இந்த ஆள் பார்த்தீங்கன்னா காலங்காத்தாலேயே டீ காஃபி குடிக்கலான்னு பார்த்தா இங்கே வந்து அல்வா தின்னுவோம் அத்தை தின்னுவோன்னு சொல்லி ஒரு அலப்புறம் அடிச்சிட்டு இருக்காரு. என்ன ஊத்துறாங்க? ஓ, அதான் கருப்பட்டி. ஓகே. பிஸ்கெட் கேட்டது அவரு. நம்ம 2 பேரும் எடுத்து சாப்பிடுறோம். அண்ணன் முன்னாடியே வச்சா சாப்பிடணும்னா தோணும். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலிய மாறேன்னு? அதனாலதான் 3 வாங்கினேன். அவ்வளோ பேசினேன். காலங்காத்தால பிஸ்கெட் நானே என்னத்த பண்ணுறது? தூள் வேணுமா? தெரியுண்டா உன்னைய பத்தி. காஃபி குடிக்கும்போது வேணா தண்ணி குடிப்பானடா. பிஸ்கெட் வந்து தண்ணி குடிச்சா காஃபியோட டேஸ்ட் தெரியும். அதை விட தெரியாமல் நல்லா டெய்லி டீ குடிக்கிறாரு. நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் ப்ரோ. நீங்கள் இங்கே லாங் ட்ரைவ் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லேசாக ஒரு மாதிரி உங்களுக்கு கண் அசர்ற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா சீனியே போடாமல் காஃபி நல்ல டிகாக்ஷன் போட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சிருங்களேன். அடுத்த 2 மணி நேரத்துக்கு நோ தூக்கம். சிக்கன் வந்துடும். அப்புறம் அடுத்த 2 மணி நேரத்துக்கு நோ தூக்கம். தூக்கம் கரெக்டு. தூக்கம் வராது. காலையில் வந்து 6 மணிக்கு இந்த ட்ரிப் ஆரம்பிச்சாங்க. மணி 7 ஆகுது. 5:20 நான் ஆரம்பிச்சது. அவர் வேளச்சேரிலேருந்து வர. நாங்கள் 6 மணிக்கு ஆரம்பித்தோம். 7 ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் தான் போகிறோம். ஒரு சூப்பரான ரூட் இருக்கும். என்ன ரூட்டுன்னு போஸ்டில் பார்ப்போம். அங்கே பாருங்க, தலைவர் ரெடி ஆகிட்டாரு. அவ்வளோதான். என்ன ஹெல்மெட்டுக்குள்ள என்ன ஹெல்மெட்டுக்குள்ள தூசி தட்டிக்கிட்டு இருக்காரு. சரி வாங்க ஆரம்பிப்போம். அப்படியே இதுக்கப்புறம் எங்கேயுமே கிடையாதுல்ல ஸ்டாப்பு? ஸ்டாப்பில் கரெக்டாக. இதுக்கப்புறம் இதுதான் கொசஸ் தலையார் தான். கொசஸ் தலையாரா? அது ஒரு செக் டேம் வரும் போகிற வழியில் ரூட். அந்த இடம் இன்னும் ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துருப்போம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறோம். அவ்வளோதான். ஓகே தலையார் போமா. முறுக்கு அந்த டோல்கேட்டில் போய் ஜாயிண்ட் ஆகும். அந்த ஒரு டோல்கேட் வரும். ஆனால் சிறுவாபுரி அப்படியே போகலாம். இது போனால் அந்த பூந்து ரெட் ஹில்ஸ்லேருந்து போகிற ரோடு ஹைவே நார்மல். ஓகே. அப்போ போகும்போது இதில் போவோம் நேராக. வரும்போது அவுட்டர் ரிங் ரோடு வர சொல்ல இந்த ரோட்டில் வருவோம். போக சொல்ல வந்து திருவெண்டூர் பெரியபாளையம் ரூட். அது கொஞ்சம் காலையில் அழகாக இருக்கும். ஏதோ ஒரு ரூட். ஆமாம், அந்த வயலெல்லாம் இருக்கணும். எல்லாம் வண்டி ரைடுக்குள்ளே இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம மார்னிங் ரைடு போனதுக்கே ஒரு அர்த்தம் வரும். இது என்ன பஸ் ஸ்டாண்டு? திருவெண்டூர் பஸ் ஸ்டாண்டு தான். திருவெண்டூர் வந்தாச்சு.
நேரா போனா திருவள்ளூர்ல. அப்ப நம்ம ரைட் எடுத்துறோம். இது ஆமா ஆமா ஆலடிப்பட்ட நிற்கும் போது மக்களே, நான் ஆரம்பிச்சு 2.25 மணி நேரம் ஆகுது. இவங்க ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆகுது. ஸோ எங்க இருக்கோம் அப்படின்னா பின்னாடி ஒரு செக் டேம் தெரியுது தூரத்துல. 2.25 மணி நேரம் ஆகுது நம்ம ஆரம்பிச்சு. ஸோ நல்ல சூப்பரான ஒரு செக் டேம். இது பேர் பாலாறு. பாலாறு கிட்ட இருக்கிற ஒரு கொசஸ்தலை. அது கொசஸ்தலை ஆத்துக்கு நடுவுல இருக்கிற ஒரு செக் டேமுங்க. அதான் பாத்துக்குங்க, நல்லா இருக்குது. ஸோ இந்த டேமை ரெக்கமெண்ட் செய்தவர் நம்ம மேடி. இந்த ரூட்ல இது நல்லா இருக்கும். நான் லாஸ்ட் டைம் சொல்ல ஃபுல்லா தண்ணி போச்சு, அதனால தான் நின்று பார்க்கலான்னு. இப்போ பரவாயில்ல, வண்டியெல்லாம் கழுவிட்டு இல்ல. இப்போ ஒண்ணும் இல்ல, ஃபுல்லா தண்ணி போகும் அப்படிதான் எங்களை கூட்டு வந்தாரு. கடைசியில பார்த்தா ஃபுல்லா போகுது. சீசன் டைம் அது. சீசன் டைம்ல பார்த்தா ஃபுல்லா போகும். இல்லங்க, அதாவது நான் சொன்னேன் டேய் தண்ணி அவ்வளோலாம் போகாதடா அப்படின்னு சொல்லி. இல்லனே ஃபுல்லா போகும் அப்படின்னாரு. ஃபுல்லா போச்சுன்னு சொன்னேன் முதல்ல. ஃபுல்லா போச்சு, அதுக்கப்புறமா ஃபுல்லா போகும் அப்படின்னு தான் சொன்னாரு. ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. ஐயா தங்களின் கருத்து. மீனுக்காக நிறுத்தலப்பா, எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு, அதனால நிறுத்துறது நல்லதுதான். சண்டே காலையில அழகா வீட்டுல வந்து காலங்காத்தால எந்திரிச்சு ஒரு 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டு இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். கோயிலுக்கு போக இப்படிலாம் பேசக்கூடாது. ஆனா இன்னைக்கு வெஜிடேரியன்றனால இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு முருகனுக்கான நாளா இன்னைக்கு மாத்திட்டோம். ஆமா. லெஃப்ட் எடுத்தால் பெரியபாளையம் அம்மன் கோயில். சண்டேஸ் மட்டும் எப்பவுமே இப்படிதான். இங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் தான் போகணும். காரில் வந்தால் பைக் மட்டும்தான் உள்ளே விடுவாங்க. செவ்வாய்க்கிழமையும் இப்படி தானா, அதாவது முருகனுக்கு உகந்த நாள் அந்த செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் வியாழன் ஞாயிறு. ஓ, இங்கே பார்க்கிங் காலையிலே வந்தால் இங்கே விட்டுருவாங்களோ? ஒரு 8 மணிக்குள்ளே வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே பிளாக் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. 100 50 ஃப்ரீயில் போயிடலாம். இதுதான் ப்ரோ பொது தரிசனம். ஒரு லாங் ரைடுக்கு அப்புறம் 70 கிலோமீட்டரை தாண்டி, அதாவது அது வந்து இவர் வேளச்சேரியிலேருந்து, நாங்கள் வந்து ஆவடியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டரை தாண்டி சிறுவாபுரி வந்தாச்சுங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே அவ்வளோ ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. 2 மணி நேரமா 3 மணி நேரமா தெரில. அதுவும் பொது தரிசனம் தான், எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. சரி, ஐயோ பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டோம். பொது தரிசனம் வேலைக்கு ஆகாது. பொது தரிசனத்துல இருந்து 50 ரூபா தரிசனத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம். ஏன்னா இன்னைக்கு வேலைக்கு ஆகாது. இன்னொன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் ஃபுல்லா இங்கே குடியிருக்க வேண்டியது. அதனால 50 ரூபாய்க்கு போறோம். டைம் 8:22 ஆகுது. எவ்வளவு நேரத்துல பாக்குறோம்னு பார்ப்போம். நாங்க கூட 50 ரூபா கியூ தான் பயங்கர கியூவா இருக்குன்னு நினைச்சு 100 ரூபா கியூ பார்த்தா உள்ள பாருங்க அத்தாடி, அங்க ஏற்கனவே 2-3 லைன் நிக்குது. இது ரெகுலர் vlog இல்ல, ஃப்ரீ தர்சன் அப்படின்னா கன்ஃபார்மா ஒரு 1 to 1.5 மணி நேரம் ஆயிருக்கும். லக்கிலி 50 ரூபா தர்சன்றனால
ஒரு 10 நிமிஷத்துலேயே இங்கே வந்துட்டோம். இதை பற்றி தங்களின் கருத்து? ரெகுலர் vlog இல்ல. வச்சுக்க. 20 minutes later. சரியா ஒரு 50 நிமிஷம் ஆச்சு. எதுக்கு? 3 பேரும் பார்த்தீங்களா அப்படியே பக்தி படமா இருக்கும். பக்தியா முருகனோட அருளோட இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஆண்டவா, உன்னைய நம்பி தான் கடையை திறந்திருக்கோம். நல்லா கலெக்ஷன் கட்டணும். முத்துக்குமரா கண்டா கடம்பா கதிரேலா வடிவேலா என்னை காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்து. கலெக்ஷன் கட்டணுமா? நல்லா கட்டணும். அதாவது கலெக்ஷன் கட்டணும்னா யூடியூப்ல வந்து வியூஸ், நல்ல வியூஸ், நல்ல சப்ஸ்கிரிப்ஷனு. பார்க்குறவங்களாம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்போதான் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சேனல் இதோட முடியல, அங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஏன்னா அடுத்த மெயினான, அதாவது ஆரம்பம் சிறுவாபுரியில இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவ்வளவு பாடுபட்டு வந்தது. அடுத்த மெயினான ஒரு கண்டென்ட் எங்க போறோம் அது அடுத்த வீடியோ. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இனிமே போகிறத பொறுத்து தான். உங்களுக்கு நீங்கள் பிளான் இல்லாம நீ கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு பேரு குழம்பி இருக்கு. ஆமா, பொடி முடக்கத்தான் நீங்க தானே கேட்டீங்க. நான் தான் கேட்டேன். அதாவது இதுக்கு பேர் வந்து பொடி முடக்கத்தான் தோசை. அடுத்தும் அதே தான், பொடி முடக்கத்தான் தான். ஆமா, அருமையான முடக்கத்தான் தோசை, வாழைப்பூ வடை, கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிட்றோம் காலங்கத்தாலேயே. அதே தான் இது. அதே இல்லைல்ல, இது பிளெயின் தோசை. தோசை நான் வடை, இது வடை, இது சாதா தோசை. மோஸ்ட்லி நாங்கள் சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் தான் சாப்பிட்றது. வீடியோவில் தான், அந்த ட்ராவல் வீடியோவில் தான் அப்பப்போ ரெஸ்டாரண்ட்லாம் காட்டுறது. மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் சாப்பிட்றது. இந்த மாதிரி நிறையா கடைகள் நீங்கள் சிறுவாபுரி விட்டு வெளியில் வந்தாலே இருக்கும். இன்னொன்று, இது நல்ல டேஸ்டாகவும் இருக்குதுங்க. சிறப்பான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஐயா எல்லாம் ரவுண்டு 2 போயிட்டு இருக்காரு. என்ன வாழைப்பூ வடையும் முடக்கத்தான் தோசைமா எப்படி இருக்கு? முடக்கத்தான்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம், எனக்கு தெரியவே தெரியாது என்னன்னு. அது இப்போ தான் சாப்பிட்றேன், செம்மையாக இருக்குது. அதே பாருங்க முடக்கத்தான் தோசை தான். ரேட்டுமே ரொம்ப கொஞ்சம் 25 ரூபா ஒரு தோசை. நல்லா பெரிய தோசையாகவே இருக்குது. 25 ரூபா தான். ஓவரால் சூப்பர்ல. அண்ட் கடை பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏகே டிஃபன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க டீல்ஸ்ல இருந்து நீங்க புது ரோடு வழியா இங்க சிறுவாபுரி போறீங்க அப்படின்னா கரெக்டா சிறுவாபுரி என்ட்ரன்ஸ்லயே அந்த கடை இருக்குங்க. மஸ்ட் ரெக்கமெண்டட். அது என்னடா முடக்கத்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பிரிச்சு பாருங்க. முடக்கு அறுத்தான், பேரலிசிஸை கண்ட்ரோல் பண்ற ஒரு கீரை வகை தான் இந்த முடக்கத்தான் கீரைன்னு வாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால பேரலிசிஸ்க்கான ஒரு ப்ரிவென்ஷனாகவே இந்த கீரை இருக்குங்க. அதுதான் மருத்துவ குணம்ல ஒரு கீரையை தான் நாங்கள் தோசையில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்ட மயக்கத்தில் இருக்கு. உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. கீரை அங்கே இருக்கு, அதை காட்டுறேன் அப்புறமா மாண்டேத்தில் தனியா. ஒரு அழகான வயல்வெளிக்கு மத்தியில இந்த வீடியோ என் பண்றதுக்காக வந்திருக்கோம். அண்ட் கந்தனை காண வந்த எங்களுடைய காணொளி இத்துடன் முடிவடைகிறது. ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஒரு பக்தி மயமாக ஆரம்பிக்கலாம், முருகரோட ஆரம்பிக்கலாம் சொல்லி வந்தோம். ஸோ சூப்பரான ஒரு தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. அந்த ஃபர்ஸ்ட் வீடியோனால நிறைய குறைகள் நிறைகள்லாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ தான் நான் போக போக நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட்லாம் எங்களுக்கு புதுசு. யூஸ்வலாக எங்கள் கிட்ட இருந்த அந்த ட்ராவல் விளாக்ஸு, பஸ் விளாக், ட்ரெயின் விளாக்னு தான் பார்த்துருப்பீங்க. பட் ரெகுலராக நாங்கள் இப்படி தான் சுற்றுவோம். பட் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ அப்படிங்கிறதுனால கண்டென்ட்டில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருந்திருக்கும். அதை வந்து போக போக திருத்திக்கலாம். ஸோ இதில் வந்து அன்கட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதையும் நாங்கள் அப்படி ஷேர் பண்ணுறோம். அன்கட்டுனா அன்கட்டுனா என்ன சொல்றதுன்னா, பேக் டிராப்ல பின்னாடி நாங்க பண்ற காமெடிஸ் இல்ல, பின்னாடி எங்க பின்னாடி வந்து எவனா அதுதான் சேனலோட கண்டென்ட். அந்த அளவுக்குலாம் இல்லை, மொத்த கண்டென்ட்டே கண்டென்ட்டே தான். நாங்கள் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, சும்மா சுற்றுறது வந்து ஒரு வீடியோ எடுத்து போடலாம், ஒரு சேனலில் போடலாம். ஐடியாவில் ஆரம்பிச்சது தான் இது. 20 நிமிஷம் 25 நிமிஷம் ட்ராவல் விளாகாக பார்த்து எங்கள் முகங்கள் பின்னாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் இந்த ஒரு சேனல். ஸோ இது மட்டும் கண்டென்ட்டாக இருக்க போகிறது இல்லை. இந்த ஜாலி கண்டென்ட்டு, அதுக்கு பின்னாடி இருக்கிற எஃபர்ட் கண்டென்ட் எல்லாமே இந்த சேனலில் வரும். ஸோ அடுத்தடுத்து பாருங்கள். இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். டாடா.